ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாண்டோட ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூனிட்டாக வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் வரும், இல்லை 4 யூனிட்டாக வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வரும், இல்லை 6 யூனிட் வாங்கினா எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ சாண்டு ரீசெண்டாக வந்து சாண்டு, சாண்டு, ஜல்லி எல்லாமே வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 40% வந்து இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பெரிய ரீசனுமே இல்லாமல் இந்த குவாரி உரிமையாளர்கள்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பல பக்கம் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா பேர் கலெக்டரை மீட் பண்ணி கோரிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ திருப்பூர் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷனுமே வந்து கலெக்டர்கிட்ட வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பில்டர் வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துருப்பாரு. ஒரு 2000 ரூபாய்க்கு இந்த பில்டிங் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து அப்போது அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், அதாவது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும் கம்மியாகும் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து 4000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு அப்படின்னா ஒரு 4200 ஆகலாம், இல்லை 4400 ஆகலாம், இல்லை 3800 கூட ஆகலாம். அப்படிங்கிறத வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2000 ரூபாய்க்கு நான் அந்த பில்டிங் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களாலையும் வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பில்டிங்கோட வேலை நின்றுது அப்படின்னாலும் அவங்களோட ரெப்புடேஷன் போயிடும். ஸோ இருக்கிற சேண்டை மட்டுமே வச்சு ரொம்ப நாளைக்கெலாம் வந்து கட்ட முடியாது. ஸோ புதுசாக நம்ம சேண்டு வாங்க வேண்டியது வரும். அப்போ வந்து இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதாவது வந்து அந்த சந்துக்குள்ளையெல்லாம் வீடு கட்டுறவங்களுக்கு இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து ஒரு யூனிட்டாக இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து சாண்டு ஒரு யூனிட் மட்டும் வாங்கினீங்கன்னா 6200 வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 4 யூனிட் வாங்க வேண்டியது இருக்குது, இல்லை 10 யூனிட் வாங்க வேண்டியது இருக்குன்னா 62,000 ஆயிடுச்சு. ஸோ இப்போ 4 யூனிட் வாங்குகிறோம் அப்படின்னா 4 யூனிட்டாக ஒரு லாரியில் வாங்கிட்டிங்கன்னா அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, 23,000 கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 23,000 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா வந்து 6,000 ஒரு 250 வந்து கம்மியாகுது. அப்போ வந்து 5,750 என்ன பண்ணிட்டாங்க கொடுக்குறாங்க. அப்போது ஒரு யூனிட்டாக வாங்குறப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 வந்து அதிகமாகுது. ஸோ அது 450 ஏன் அதிகமாகுதுன்னா, அப்போ ஒரு யூனிட் கொண்டு வரக்கு நம்ம டிராக்டரி வந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூவல் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ப்ரைஸ் தராங்க. இருந்தாலும் அது அக்செப்டபுளாக இருந்தாலும் 450 வந்து அதிகம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 5,700 ஒரு யூனிட் விற்றுது அப்படின்னா பில்டர் என்ன தான் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஒரு கிளைண்ட் நார்மலாக வந்து ஒரு மேஸ்திரி வச்சு வீடு கட்டுறவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஹடலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஒரு 10 லட்ச ரூபா வச்சுட்டு எஸ்டிமேஷன் போட்டு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு வந்து இது ஒரு 20,000 30,000 40,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாலையும் வந்து அது மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போது மற்ற மெட்டீரியல் ப்ரைஸும் வந்து அதிகமாகிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சாண்டு ரேட் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாலிட் பிளாக்கோட ரேட் வந்து அதிகமாகும், பேவர் பிளாக்கோட ரேட்டு வந்து அதிகமாகும், இல்லை ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட ரேட் அதிகமாகும். ஏன்னா அதெல்லாமே வந்து அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட். அதே மாதிரி மேலே வந்து ரூஃப் காங்கிரீட் போடுறீங்க, ஆர்எம்சி போடுறீங்கன்னா ஆர்எம்சிக்கும் வந்து அதிகமாகும். ஏன்னா ஆர்எம்சியில் சாண்டு போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து வாங்குறப்போ காஸ்ட் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக காங்கிரீட்டோட எம்கியூப் ரேட் அதிகம் பண்ணுவாங்க. அப்போது நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் ஸ்டீலும் தான் இன்க்ரீஸ் ஆகாது. மற்ற எல்லாமே வந்து இது இன்க்ரீஸ் ஆகிறனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப வந்து சிரமத்தில் தான் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு டெசிஷன் எடுத்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்திருக்கு, ஏன் இவ்வளோ அதிகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து குறைக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்து 5% போடுறாங்க அப்படின்னா அதை வந்து 3% ஆக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை ஃபியூயல் காஸ்ட்டு தான் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை வந்து பண்ணணுமே தவிர இதை வந்து அதிகப்படுத்துறது வந்து ஒரு பொதுமக்களுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இஃப்கேஸ் வந்து இந்த ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.